ரைட். மூன்றாவது இசைக்கள்ளியை பார்த்துக்கொள்ளுங்க. மூன்றாவது இசைக்கள்ளி. மூன்றாம் பக்கம் மூன்றாவது இசைக்கள்ளி. 2003 இசைக்கள்ளி. 2003 மூன்றாவது இசைக்கள்ளி. சரியா, ஒரு ராக்கெட் இயக்கத்தின் சம்பந்தமான கேள்வி. ராக்கெட் வந்து மேல போறதா இருந்தா அந்த ராக்கெட் வந்து மேல போறதுக்கு என்ன காரணம்? எரிபொருளை எவ்வளவு தகனமடைய செய்து, எரிபொருளை தகனமடைய செய்யறதால எவ்வளவு புகையை கீழே தள்ளும், அந்த புகையை தள்ளுறதால கீழே எவ்வளவு விசை வரும், அந்த விசைக்கு சமனான விசை ராக்கெட்டுக்கு மேல வரப்போகுது. அப்ப இந்த மாதிரி தாக்க மரதாக்கு விசையெல்லாம் ராக்கெட் வந்து மேல இயங்குது. அந்த ராக்கெட் மேல இயங்கி போய்க்க அவருக்குரிய ஆர்ந்து கொண்ட பெருமானம் நேர்கோட்டு இயக்கத்தோடு சம்பந்தப்பட்ட மாதிரி வர கேள்விதான் முதல் வார ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட் கேள்வி எல்லாமே. அதுக்கு பிறகு வார கேள்வி எஃப் பார்ட்டுகளை வார கேள்வி என்ன இருக்கும்னா, அந்த ராக்கெட் வந்து வெடிக்கிறா இருந்தா அந்த வெடிக்கைக்கு தாக்க மரதாக்க விசை வர போகுது. அதால ரெண்டையும் சேர்த்து கழிச்சா பகுதியின் உந்தம் மாறாம இருக்கும். அப்போ உந்த காப்போடு சம்பந்தப்பட்ட மாதிரி கேள்வி தான் அங்க எஃப் பார்ட்டுக்குள்ள வருது. அது தொடர்பான கேள்வி தான் இதுல வர 2003 வந்த எஸ்ஏ கேள்வி. சரியா பாருங்க. செலுத்தப்படும் மேடை மீது இருக்கும் ஒரு விண்வெளி ஓடத்தின் திணிவு வெப்பமான வாயுவை அடியில் இருக்கும் மூக்கினூடாக வெளியேற்றுவதன் மூலம் ஓடத்தை இயக்க தேவைப்படும் மேன்முக உதைப்பு 3 × 10⁻⁰ அடையப்படுகின்றது. இம்மேன்முக உதைப்பு விசையானது எரிபொருள் தகனமடையும் வீதம் கேபிட்டல் எம்மினது ஓடம் தொடர்பாக வாயு வெளியேற்றப்படும் வேகம் ஜூவினது பெருக்கத்தினால் திடப்படுகின்றது. இந்த ராக்கெட் வந்து மேல கிளம்புறதுக்கு எரிபொருள் தகனம் அடைகிறதால மேல் நோக்கி ஒரு விசை வருது. எரிபொருள் தகனம் அடைஞ்சு புகை என்ன செய்யணும், கீழே தள்ள போகுது. எரிபொருள் தகனம் அடைகிறதால புகை வந்து கீழே தள்ளப்பட போகுது. ரைட். இந்த ராக்கெட் இதுல வந்து எரிபொருள் தகனம் அடைகிறதால கீழே இந்த மாதிரி ஒரு தொகையான புகையை என்ன செய்ய முடியும், இந்த ராக்கெட் வந்து கீழே எவ்வளவு விசையோட புகையை கீழே தள்ளுது. புகைன்றது இங்க சொல்லப்படுது வாலி. சரியா, புகைன்றது இங்க வாயு ஒன்று மாதிரி சொல்லப்படுது. எவ்வளவு விசையோட கீழே புகையை தள்ளுதோ சமனான விசை என்ன செய்ய முடியும் சொன்னா ராக்கெட்டுக்கு மேல் நோக்கி வரும். எவ்வளவு விசையோட கீழே அந்த புகை தள்ளப்படுதோ சமனான விசை ராக்கெட்டுக்கு மேல வரும். அதுக்கேற்ற மாதிரி அந்த எரிபொருள் என்ன இருக்கும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தேவையான எரிபொருள் வந்து ராக்கெட் வந்து காவி கொண்டு போகும். இங்க எரிபொருளை காவி கொண்டு போற அந்த அளவு வந்து எவ்வளவு திணிவண்ட மாதிரி மேல போக போக எரிபொருள் அளவு குறைஞ்ச வேண்டிய போகும். இந்த எரிபொருளுக்கும் சேர்த்தான் ராக்கெட்டுக்கு திணிவு இருக்கு. ராக்கெட் வந்து மேல போய்கொண்டிருந்தா எரிபொருள் தகனமடைய எரிபொருளோட திணிவு வந்து குறைஞ்சு கொண்டு போக போகுது. எரிபொருள் திணிவு குறைஞ்சு போனா ஒட்டுமொத்த ரொக்கெட் திணிவு என்ன செய்யும், குறையத்தான் போனா ஒட்டுமொத்த ரொக்கெட்டுக்கான திணிவு மேல போக போக குறையும். ஓகே. இப்ப ரொக்கெட்டுக்கு மேல் நோக்கி வர அந்த விசையின் பிரமாணம் எஃப் பிரமாணம் எரிபொருள் தகனமடையும் வீதம் எம்மின்றையும் ஓடம் சார்பாக வாயு வெளியேற்றப்படுற வேகம் ஜூ. ஓடம் என்று சொல்றது வந்து இந்த ராக்கெட். ஓடம் சார்பாக வாயு வெளித்தள்ளப்படுற வேகம் ஜூண்டையும் பெருக்கத்தால் அந்த விசையின் பிரமாணம் பெறப்படுது. நவனே எல்லாம் வசனத்துல வந்துட்டான். அப்ப அதுல எம்ன்றது என்னவா இருக்கும்னா ஒரு செகண்டுக்கு எரிபொருள் தகனமடைகிற பிரமாணம் எம். ஒரு செகண்டுக்கு எரிபொருள் தகனமடைகிற பிரமாணம் சொன்னா திணிவின் கீழ் நேரம் என்று வரையணும். ஒரு செகண்டுக்கு எரிபொருள் தகனமடைகிற வீதம். உனக்கு தெரியும் எந்த ஒரு வீதம் என்று சொன்னாலும் நேர தலைபிரிக்க வேண்டி வரும். எந்த ஒரு வீதம் என்று சொன்னாலும் நேர தலைபிரிக்கணும். அப்ப எரிபொருள் தகனமடையும் வீதம் என்றா ஒரு செகண்டுக்கு எரிபொருள் தகனமடைகிற பிரமாணம் தான் கேபிட்டல் எம். அப்ப அந்த கேபிட்டல் எம்முக்குரிய அலகு என்னவா இருக்கும்னா கிலோகிராம் செகண்ட் -1. ஒரு செகண்டுக்கு எரிபொருள் தகனமடைகிற பிரமாணம் கிலோகிராம் செகண்ட் -1. ஜூன்றது ஓடம் சார்பாக வாயு வெளியேற்றப்படுற வேகம், அதாவது சார்பு வெளியேற்றப்படுது. நேரடியா அந்த வாயின் வேகத்தை தராம ஓடம் சார்பான வாயு வெளியேற்றப்படுற வேகம். ஓடம் சார்பாக வாயு வெளியேற்றப்படுற வேகம் தான் ஜூ. அப்ப ஜூக்குரிய அலகு என்னவா இருக்கும்னா அது மீட்டர் செகண்ட் -1 தான். சார்பு வேகத்துல அந்த ஒன்று சார்பான எண்ணூண்ட வேகம் கலக்க கூட்டுப்படுற மாதிரி தான் வேகம் பெறும். அப்ப கூட்டுப்படுற மாதிரி வேகம் பெறதா இருந்தா வேகம் அந்த அலகுல மாற்றம் பெறாது. பெருக்குப்படுற மாதிரி பிரிவர்ற மாதிரி ஒரு சார்பு தொடர்பு வந்தா தான் அலகுல மாற்றம் பெறும். உதாரணமா சாரடத்தி என்று சொன்னா ஒரு திரவியத்தை நடத்தியங்கள் நீர் நடத்தி. மேலேயும் கீழே என்ன இருக்கும்னா ஒரே அலகு இருக்கும். ஒரே அலகு இருந்தா அலகு பரிமாணம் இருக்கா சாரடத்தி. இதே மாதிரி கீட்டண்ட பாடத்துல பின்ன கேட்போம் சாரீர பதன். அந்த சாரீர பதனுக்கும் மேலேயும் திணிவு வரும், கீழேயும் திணிவு வரும். அதாவது வந்து நிக்கிற திணிவின் கீழ் நிக்கக்கூடிய திணிவு தர 100. அப்ப அதுக்கும் அலகு பரிமாணம் இல்லை. ஆனா சார்பண்டு வார சார்பு வேகத்துக்கு அலகு பரிமாணம் இருக்கும்.
அது கூட்டுப்பட்டு வர்றதால கூட்டுப்படைக்கு அழகு மாற்றம் பெறா இல்லை. அதால அதுக்குரிய அழகு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று பேரும். நம்ம ஏற்கனவே மற்ற விஷயங்கள் எல்லாம் சார்போட சேர்த்து வார கணியங்களுக்கு எல்லாம் அழகு பரிமாணம் இல்லை என்ன மாதிரி தான் வரும். சாரடத்தி, சாரீரப்பதன், அது மாதிரி சார்பு அனுமதி திறன், அப்படி வர விஷயங்களுக்கு அழகு பரிமாணம் இல்லை. ஆனா சார்பு பதத்துக்கு அழகு பரிமாணம் இருக்கும். அது கூட்டுப்பட்டு விளைகிறதால. அப்ப இந்த எம்ஜு என்ற பெருக்கம் முதலாக சொல்லப்படுது. பெருக்கம் எம்ஜு ஆனது விசையின் பரிமாணங்களை உடையதென காட்டுது. அப்ப பெருக்கம் எம்ஜுக்குரிய பரிமாணம் நீ எழுதி காட்டுவையா இருந்தா சரி. பெருக்கம் எம்ஜுக்குரிய பரிமாணம் எம்முக்குரிய அலகு என்னவா இருக்கும்னா கிலோகிராம் செகண்ட் மைனஸ் ஒன். யூவுக்குரிய அலகு என்னவா இருக்கும்னா மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். அப்போ ஒட்டுமொத்தமா சேர்த்தா என்ன விரவணும்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் சொன்னா எம்எல்டி மைனஸ் ஒன்று போடலாம் இல்லை. எம்எல்டி மைனஸ் டூ திணிவு தர ஆரம்பிடுகள். அப்ப திணிவு தர ஆரம்பிடுன்றது ஒரு விசையின் பரிமாணமா இருக்கணும். அப்ப எம்ஜு விசையின் பரிமாணங்களை உடையது என காட்டுகிறது கேட்டா நீ இந்த பரிமாணத்தை எழுதி காண சரி. அலகு எழுதி எம்எல்டி மைனஸ் டூ பெருக்கம் எம்ஜு விசையின் பரிமாணங்களுடையது. இப்ப பாருங்க என்ன விசையோட கீழே இந்த புகையை தள்ளுதோ சமனான விசையின் பெருமானம் ரொக்கெட்டுக்கு மேல வந்திருக்கும். அதே நேரம் ரொக்கெட்டுக்கு கீழ் நோக்கி அவற்றை நிறைந்த பெருமானம் இருக்கும். ரொக்கெட்டின் நிறைந்த பெருமானத்தை நான் போட்டுக்கொள்ள எம்ஜி சரியா. ரொக்கெட்டுக்கு கீழ் நோக்கி நிறைந்த பெருமானம் இருக்கும். அந்த நிறைந்த பெருமானத்தை நான் இப்ப போட்டுக்கொள்றேன் எம்ஜி என்ன மாதிரி போட்டுக்கொள்றேன். அப்ப இந்த ரொக்கெட்டுக்குரிய விலையில் விசைன்னு கேட்டா என்ன இருக்கும்? ரொக்கெட்டுக்குரிய விலையில் விசைன்னு கேட்டா எஃப் மட்டும் சொல்லுவாயா, எம்ஜியை சொல்லுவாயா, அல்லது எஃப் மைனஸ் எம்ஜின்னு சொல்லுவாங்க. ரொக்கெட்டுக்குரிய விலையில் விசை ஒரு தொகுதிக்கான விலையில் விசை என்று கேட்டா அதுல காக்குற எல்லா விசைகளின் விலையில் பிரமாணம் எது கூடவோ எது குறைவோ அந்த விலையில் பிரமாணம் பார்க்கணும். அப்ப இந்த ரொக்கெட் மேல போகணுமா இருந்தா விலையில் விசை மேல் நோக்கி தான் இருக்க வேணும். விலையில் விசை மேல் நோக்கி இருக்க வேணுமா இருந்தா கீழவார விசையிலும் பார்க்க மேல வார விசை என்ன இருக்கணும்? கூட இருந்திருக்கணும். அப்ப நிறையிலும் பார்க்க எஃப் பண்ண பிரமாணம் கூட இருந்தா தான் ரொக்கெட் மேல ஆரம்பிடுவோம். ரொக்கெட் மேல் நோக்கி ஆரம்பிட வேணுமா இருந்தா இவரில் காக்குற அந்த எஃப் பண்ண பிரமாணம் நிறையிலும் பார்க்க பெருசா இருந்தா மட்டும்தான் இந்த ரொக்கெட் என்ன செய்யலாம்? மேல போகலாம், மேல் நோக்கி ஆரம்பிடலாம். இல்லாட்டி மேல் நோக்கி ஆரம்பிடுக இயலாது. எந்த திசையில ஒரு பொருள் ஆரம்பிடுவதோ அந்த திசையில விளையில் விசை இருக்கணும். அந்த திசையில விளையில் விசைண்டா என்ன மீனிங்கண்டா அந்த திசையில விசை வந்து மிஞ்ச வேணும் ஒட்டுமொத்தமா. அங்க இருக்கிற எல்லா விசையிலையும் நான் கூட்டி கழிக்க ஒரு திசையில வார விசையை கூட்டினா அதுக்கு எதிராக வார விசையை கழிக்க வேணும். அப்படி கழிக்க விலையில மேல் நோக்கி தான் விசை மிஞ்ச வேணும். மேல் நோக்கி ஆரம்பிடிக்கனா இப்ப பாருங்க ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கிறான்னு சொன்னா செலுத்தப்படும் மேடையிலிருந்து வெளியேற தொடங்கும் போது ஓடத்தின் தொடக்க ஆரம்பிடுகள். அவன் செலுத்தப்படுற மேடை என்று சொல்றது ராக்கெட் ஆரம்பிக்கிற இடம். ராக்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ்ல இருந்துதான் ஆரம்பிச்சு மேலே அனுப்பி விடுவாங்க. அந்த அனுப்புற டைம்ல என்ன ஆரம்பிட்டு கேட்கிறான். ஏன் அப்படி அந்த அனுப்புற டைம்ல என்ன ஆரம்பிட்டு கேட்கிறான்டா மேல போக ஆரம்பி கொண்ட பிரமாணம் மாறிக்கொண்டு போகும். என்ன ரீசன் கேட்டா மேல போக ராக்கெட் திணிவு குறையும். ஏன் திணிவு குறையுது? எரிபொருளை தகனமடைய செய்து புகையை கீழே அள்ளிக்க ஒரு செகண்டுக்குள்ள எவ்வளவு எரிபொருள் தகனமடையணும்னு தெரியப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு செகண்டுக்கு எவ்வளவு எரிபொருள் தகனமடையாதுண்டா 3 கிலோகிராம். அந்த ஒவ்வொரு செகண்ட்லையும் 3 கிலோகிராம் 3000 கிலோகிராம் குறைஞ்சிட்டு போகும் ஒவ்வொரு செகண்ட்லையும். அப்ப புறப்பட்டு ஒரு செகண்டுக்கு அடுத்த கட்டம் என்ன திணிவு இருக்கும் என்று கேட்டா 3000 கிலோகிராம் குறைஞ்சிடும். இப்ப திணிவு குறையறதால மேல போக ஆரம்புகள் செய்யணும் குறைய வேணும். ஏன் சொல்லுவா ஆரம்புகளுக்கான கோவை என்ன விடலாம்டா ஆரம்புகளுக்கான கோவை விலையில் விசையின் கீழ் மொத்த திணிவண்ட மாதிரி போடலாம் இல்லை. ஆரம்புகளுக்கான கோவை விலையில் விசையின் கீழ் மொத்த திணிவண்ட எம்ஏ மேல போக அந்த ரொக்கெட் திணிவு என்ன செஞ்சுட்டு போகணும்னா குறைஞ்சோடு போகும். அதனால ஆரம்பு கொண்ட பிரமாணம் என்ன செய்யணும்னா அதிகரிக்குவேன். பிரிவர்ற பிரமாணம் குறைஞ்சா ஆரம்பு கொண்ட பிரமாணம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை மேல போக இந்த ரொக்கெட்டுக்குரிய அந்த விலையில் விசை என்ற பிரமாணம் அதிகரிக்கும். ஏன் விலையில் விசை என்ற பிரமாணம் அதிகரிக்கும் சொன்னா விலையில் விசைண்டா என்ன போடுவாய்? விலையில் விசை எஃப் டேஷன் இப்ப நான் போடுறதுக்கு என்ன போடணுமா இருந்தா மேல வார விசையில இருந்து கீழே வார நிறைந்த பிரமாணத்தை கழிக்க இல்லை வேணும். விலையிலண்டா மேல வார விசை அந்த எம்ஜி பெருக்கத்தால வார விசை கீழே வாரது நிறை. மேல வார விசையில இருந்து கீழே வார நிறைந்த பிரமாணத்தை கழிக்க இல்லை வேணும். அப்ப நிறைந்த பிரமாணத்தை கழிக்க இப்ப எஃப்ன்ற பிரமாணம் அது மாறாது. ஏன் மாறான்னு சொன்னா அது எம் ஜூ பெருக்கம் தான் எஃப். ஒவ்வொரு செகண்ட்லயும் ஒரே அளவு எரிபொருளை தகனமடைய செய்தா அந்த ஜூவண்ட பிரமாணம் மாறிலையா இருந்தா எம்ஜூ பெருக்கம் மாறாது. அப்ப எம்ஜூ பெருக்கம் மாறாட்டி மேலவார விசை மாற போறது இல்லை. மேலவார விசை மாற போறது இல்லை. ஆனா திணிவின்ற பிரமாணம் குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப கழிவர்ற பிரமாணம் குறைஞ்சு கொண்டு போனா ஒட்டுமொத்த பிரமாணம் கூட இல்லை வேணும். அதாலையும் விலையில் விசை கூடும்.
விளைவில் விச கூறத்தாலையும் என்ன செய்யும்னா ஆர்ந்து கொண்ட பிரமாணம் மேல போக போக கூட வரும். அப்போ ரொக்கெட்டுக்குரிய ஆர்ந்து கொண்ட பிரமாணம் மேல போக போக அதிகரிச்சு கொண்டே போகும். என்ன ரீசன் கேட்டா, ஒன்று தெளிவு குறைகிறது, இரண்டாவது விளைவில் விசை அதிகரிக்கிறது. அதனால இப்ப கேட்கப்பட்டிருக்குது தொடக்கத்தில் ஆர்ந்து கொண்ட பிரமாணம் எவ்வளவு மாதிரி கேட்கப்படுது. அப்ப தொடக்கத்தில் ஆர்ந்து கொண்ட பிரமாணம் எவ்வளவு நீங்க கவனமா இருந்தா மேல் நோக்கி ஆரம்பத்தில இவருக்கு எப்சமன் எம்ஏ பிரயோகிக்கிறது. சரியா? மேல் நோக்கி ஆரம்பத்தில் எப்சமன் எம்ஏ பிரயோகிக்கிறது. மேல் நோக்கி வார விஷயம்னு சொன்னா அந்த எம்கியூ பெருக்கத்தால வார விசையில இருந்து கீழ் நோக்கி வார நிறைந்த பிரமாணத்தை கலைக்க வேணும். திணிவின்ற பிரமாணம் ஆரம்பிக்க என்ன திணிவண்டு போட்டீங்கன்னா சரி, நீ காண வேண்டியது ஆரம்பு கொண்ட பிரமாணம் காண வேணும். ஆரம்பத்துல வார அந்த எம்கியூ பெருக்கத்தால வார விசைன்ற பிரமாணம் தான் தரப்பட்டிருக்குது 3 தர 10 நியூட்டன். இந்த எம்கியூ பெருக்கத்தால வார விசைன்ற பிரமாணம் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது 3 தர 10 நியூட்டன். அப்ப எஃப்ன்ற பிரமாணத்துக்கு என்ன விடலாம்டா 3 தர 10 நியூட்டன். அதுல இருந்து ஆரம்பத்தில இருந்த ரொக்கெட் நிறைய கழிக்கணும். ஆரம்பத்தில இருந்த ரொக்கெட் இப்ப இந்த ரொக்கெட் நிறைக்கு 3 தர 13 கிலோகிராம் போடுற இல்லை ஏன் அது ஒரு செகண்ட்ல எரிபொருள் தகனமடைய இருந்தால் 3 தர 13 கிலோகிராம் வந்து திணிவு. ரொக்கெட்டிന്റെ ആരംഭ തിരിവ് 2 തര 13 കിലോഗ്രാം മാറി പോടുകയായിരുന്ന ശരി. റോക്കറ്റിന്റെ ആരംഭ തിരിവ് 2 തര 16 കിലോഗ്രാം അതാണ് ആരംഭ തിരിവ്. 3 തര 13 കിലോഗ്രാം എന്നത് അത് ഒരു സെക്കൻഡുக்கு எரிபொருள் தகனமடைகிற அளவு. ரொக்கெட்டுக்குரிய தரப்பட்டுக்கு ஓடத்தின் திணிவு 2 தர 16 கிலோகிராம். அவசரத்துல மாறி போட்டுனா விட விளையாட்டாம வரும். அப்ப திணிவிന്റെ பிரமாணம் 2 தர 16 கிலோகிராம் 2 தர 17 நியூட்டன் போடலாம் இல்லை. என்ற திணிவோட ஜியை பெருக்க வேணும். ஜியின் பிரமாணம் 10, 2 தர 17 நியூட்டன். இப்ப இந்த எம்மின் பிரமாணம் 2 தர 16 கிலோகிராம். எம்மின் பிரமாணம் 2 தர 16 கிலோகிராம். நீ காண வேண்டியது ஏதான் காண வேணும் ஆர்முடுகள். அப்ப 3 தர 17 2 தர 17 கழிச்சா எவ்வளவு வரணும்? 1 தர 17 வரணும். அப்ப ஆர்ந்துகண்ட பிரமாணம் என்னவா இருக்கும்னா 1 தர 17 நியூட்டன். அதன் கீழ் திணிவின் பிரமாணம் 2 தர 16 கிலோகிராம் என்று வரும். அப்ப இதுல வர 16 இதுல வர 17 வெட்டுவாய் மேல ஒரு 10 தான் நீங்கும். அப்ப 10 2 எவ்வளவு வரும்? 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இருக்கும். அப்ப ஆரம்பத்தில் இந்த ரொக்கெட்டுக்குரிய ஆரம்பு கொண்ட பிரமாணம் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 பரவாயில்ல சுருக்கப்படக்கூடிய மாதிரி தான் வெளியிருக்கு. ஆரம்பத்தில் ரொக்கெட்டின் ஆரம்பு கொண்ட பிரமாணம் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அந்த மேல போகப்போ ஆரம்பு கொண்ட பிரமாணம் என்ன செய்யணும்? அதிகரிச்சு கொண்டு போகணும். மேல போகப்போ ஆரம்பு கொண்ட பிரமாணம் தொடக்கேக்கு 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இருக்கும் ஆரம்புகள். மேல போகப்போ ஆரம்பு கொண்ட பிரமாணம் அதிகரிச்சு கொண்டே போகும். ரைட். இப்ப பி பார்ட்ல 2வது கேள்வியை பாரு. அது செய்தா பி பார்ட்ல 2வது கேள்வி. ஏற்கனவே செய்தது முதலாவது கேள்வி. பி பார்ட்ல 2வது கேள்வியை பார்த்துக்கோ. பி பார்ட்ல 2வது கேள்வி. ரைட். ஒரு கேள்வி செய்ய வேணுமா இருந்தா முதல்ல அந்த கேள்வியில இருக்கிற சொல்லப்பட்ட விஷயம் வடிவா விளங்க வேணும். அந்த கேள்வியில இருக்கிற சொல்லப்பட்ட விஷயங்கள் வடிவா விளங்க வேணுமா இருந்தா அந்த கேள்வியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்க வேணும். அதுக்காகத்தான் தியரி படிப்பிக்கிறது. தியரியை விட இன்னும் கொஞ்சம் கேள்வி செய்து பார்த்திருந்தா இன்னும் சொல்லப்பட்ட விஷயம் இன்னும் தெளிவா விளங்கும். அவன் சொல்ற விஷயம் உங்க தெளிவா விளங்குறா இருந்தா அவன் கேட்கிற கேள்விக்கு விடைய கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கேள்வியில ஒரு விஷயத்த சொல்றான், ஒரு விஷயத்த கேட்கிறான். அப்போ ஒரு விஷயத்த சொல்லிக்க அந்த சொல்லப்பட்ட விஷயம் தெளிவா விளங்கணும். என்னத்தை சொல்றான் மாதிரி விளங்கணும். என்னத்தை சொல்றான்னு விளங்கினாத்தான் அவன் என்னத்தை கேட்கிறான்னு விளங்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன செய்யலாம்னா விடைய கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேருக்கு என்னத்தை சொல்றான்டே விளங்காம இருக்கு. அவன் என்ன சொல்றான்டே விளங்காம இருக்கிறா இருந்தா அதுக்கு அது முதலாவது பிரச்சனையே அவைக்கு தீரையில. அந்த முதலாவது பிரச்சனையை தீர்க்க வேணுமா இருந்தா பாடம் தெரிஞ்சிருக்க வேணும். சரி, பாடம் மட்டும் தெரிஞ்சா காணுமா இருந்தா இன்னும் இலகுவா முதலாவது விஷயம் விளங்கணுமா இருந்தா அதாவது சொல்லப்பட்ட விஷயம் இன்னும் இலகுவா உனக்கு விளங்கணுமா இருந்தா அந்த கேள்விகளை பற்றி ஒரு 1-2 கேள்வி செய்து பார்த்துருக்கணும். ஏற்கனவே ஃபைனல்ல போய் நீ படிவா எக்ஸாம் குயிக் எழுதி முடிக்க வேணுமா இருந்தா ஏற்கனவே அதை பற்றிய கேள்வியை 2-3 கேள்வி செய்து பார்த்துருக்கோம். 2-3 இல்ல நிறைய செய்தா இன்னும் உனக்கு உக்கிரம் கூடும், இன்னும் உனக்கு திறமை கூடும், வீரியம் கூடும், நேரத்துக்குள்ள வேலைக்கே கேள்வியை செய்து முடிக்கலாம். அப்ப ஒரு சொல்லப்பட்ட விஷயம் உனக்கு தெளிவா விளங்குறதுக்கு அந்த அதை பற்றிய விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சும் இருக்கணும். அது சம்பந்தமான கேள்வியை ஏற்கனவே செய்து பார்த்திருக்கும் வேணும். அப்படி செய்து பார்த்திருந்தா சொல்லப்பட்ட விஷயம் தெளிவா விளங்கும். அவன் என்ன கேட்கிறான்னு விளங்கும். உடனே என்ன செய்யலாம்? அவர் ஐடியா வரும், விடையை கொடுக்கலாம். ரைட். அப்ப இதுதான் படிக்கிறதுக்குரிய வழிகள். அவ சொல்லப்பட்ட விஷயங்கள் தெளிவா விளங்குறதுக்கு அந்த பாடங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அதுக்கு அடுத்த கட்டம் அது பற்றிய கேள்விகளையும் செய்து பார்த்திருக்க வேணும். எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம போய் எக்ஸாம் கோல்ல கொஞ்சினா கட்டாயம் ஃபெயில் ஆன வரும். எந்த ஒரு ஐடியாவும் இல்ல எக்ஸாம் கோல்ல ஊந்தி போட்டு ஃபெயில் வந்துட்டு சொல்லி அழுது கொண்டு இருந்தா ஏர்ல பிள்ளை உண்ணுல ஆம்பளை உண்ணுல இருக்கிறவங்களே இதாக இருத்தவன். இதை விட தெளிவா சொல்லிடாது.
ஆக திருப்பியும் சொல்றேன், ஒரு கேள்வியில சொல்லப்பட்ட விஷயம் தெளிவா விளங்கணுமா இருந்தா அதை பற்றி உனக்கு தெளிவா ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வேணும். அது மட்டும் தெரிஞ்சா காணாது. அது பற்றிய கேள்வியில் 2 3 கேள்வி செய்து பார்த்திருக்க வேணும். 2 3 சொல்றேன், ஆனா கேள்வி செய்து பார்த்திருக்க வேணும், நிறைய கேள்வி. இது பாருங்க, ஓடத்தின் ஆரம்பங்கள் மாறிலியான கொண்டு புறப்பட்டு 30 செகண்டுக்கு பின்னர் ஓடத்தின் வேகத்தை கணிக்க. எங்களுக்கு தெரியும் மேல போக போக ஆரம்பு கொண்ட பிரமாணம் அதிகரிக்க போன தெரியும் எங்களுக்கு. ஆனா அவன் என்ன சொல்றான்டா, ஆரம்புகள் மாறாது என்று எடுத்துக்கொண்டு கேள்வியை செய்யட்டான். ஏன் அந்த வசனம் பாதிக்கிறான்டா, உனக்கு நான் சொன்னான் அந்த 4 இயக்க சமன்பாடும் ஆரம்புகள் மாறாம இருந்தா தான் நான் பாதிக்கிறான்னு சொன்னான். அப்ப இந்த 4 இயக்க சமன்பாட்டுக்கு என் பாவிச்சு நீ இப்படி எடுக்கணுமா இருந்தா இந்த 4 சமன்பாட்டை பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்காகத்தான் அந்த வசனம் தெரிறான். இதான் அந்த சொல்லப்பட்ட விஷயம் தெரியா விளங்குறன்றது. அந்த 4 சமன்பாடை எப்ப பாதிக்கலாம் என்று கேட்டா, ஆரம்புகள் மாறாத கணியங்களுக்கு தான் நீ பாதிக்கலாம். ஆரம்புகள் கூடினா குறைஞ்செல்லாம் பாதிக்க இயலாது. அப்ப ஆரம்புகள் மாறாது என்று எடுத்துக்கொண்டு என்ன சொல்றான், இதுக்குரிய கேள்வியை செய்யட்டான். ஏண்டா 30 செகண்டுக்குள்ள வேகத்தை காரணமா இருந்தா உனக்கு தெரியும் ஆரம்ப வேகம் 0, ஓய்வுல இருந்து வெளிக்கிடுது. ஆரம்புகளோட பிரமாணம் இப்ப கண்டனாங்க 5 மீட்டர் செகண்ட் -2. 30 செகண்ட்ல என்ன வேகம் பெறும்னு காண போறோம், இறுதி வேகம். அப்ப இடப்பெயர்ச்சி இல்லாத சமன்பாட்டை போட்டா இறுதி வேகத்தை காணலாம் இல்லை. அப்ப இந்த ஓடத்துக்கு மேல் நோக்கி v சமன் ஜூசக ஏற்றிய பாய்ப்பியா இருந்தா இடப்பெயர்ச்சி இல்லாத சமன்பாடு 30 செகண்ட்ல என்ன வேகம் ஈஸியா காணலாம். அப்ப இறுதி வேகத்தின் பிரமாணம் தான் பாருங்க காண போறோம். ஆரம்ப வேகம் ஓய்வெண்ணத்தால 0. ஆரம்ப கொண்ட பிரமாணம் இப்பதான் கண்டு கொண்டனாங்க 5 மீட்டர் செகண்ட் -2. எவ்வளவு நேரத்தில் இயக்கப்பட்டிருக்கு, 30 செகண்ட்ல இயக்கப்பட்டிருக்கு. அவ பெருக்கி விட்டா சரி, பெருக்கல் வேலையில எல்லாம் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுலயே படிச்சிருப்பாய். அதுக்குதான் சின்ன வயசுல படிப்பிக்கிறது. அப்ப 5×3 = 15. அப்ப 150 மீட்டர் செகண்ட் -1 இருக்கணும். 5 செகண்ட்ல வர அவருக்குரிய ஆரம்பு கொண்ட பிரமாணம் 150 மீட்டர் பெர் செகண்ட் தரலாம். 5 செகண்ட்ல 30 செகண்ட்ல. இப்ப சீபாட் கேள்வியை பார்த்துக்கொள். சீபாட் கேள்வியில முதலாவது சரிதான, சீபாட் கேள்வியில முதலாவது கேள்வியை பார்த்துக்கொள். என்ன சொல்லப்பட்டிருக்கா, ஓடம் தொடர்பாக வாயு வெளியிடப்படுற வேகம் ஜூ. இதுக்கு அந்த வசனத்தில் அகப்படுறது அந்த மேன்முக உதைப்பு விசை எஃப் பண்றது எரிபொருள் தகனமடையும் வீதம் எம்மின்றையும் ஓடம் சார்பாக வாயு வெளியேற்றப்படுற வேகம் ஜூவின்றையும் பெருக்கம் தான் என்ன இருக்குமெண்டே. அப்ப அந்த சமன்பாட்டை போட்டாலே எஃப் தெரியும், எம் தெரியும். அப்ப என்ன செய்யலாம், ஜூவின் பிரமாணத்தை காணலாம். எஃபின் பிரமாணம் தான் திறப்பட்டிருக்கோம்னு சொன்னா 3×10⁻⁷ நியூட்டன். எஃபின் பிரமாணம் உங்களுக்கு திறப்பட்டிருக்கு 3×10⁻⁷. எம்மின் பிரமாணம் திறப்பட்டிருக்குது ஒரு செகண்டுக்கு எரிபொருள் தகனமடைகிற பிரமாணம் திறப்பட்டிருக்குது. எவ்வளவு, 3×10⁻³ கிலோகிராம். ஒரு செகண்டுக்கு எரிபொருள் தகனமடைய பிரமாணம் 3×10⁻³ கிலோகிராம். கேட்டது ஜூ. ஓடம் சார்பாக வாயு வெளியேற்றப்படுற வேகம் ஜூ தான் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல வார மூண்டையும் சமனுக்கு இடப்பக்கம் வலப்பக்கம் வெட்டி விடலாம். இதுல வார 10⁻³ இதுல வார 10⁻⁴ பட்டினா இதுல 10⁻⁴ பட்டினா 10⁻⁴ மிஞ்சவே இல்லை. அப்ப எவ்வளவு ஜூ வேற ஒன்று, 10⁻⁴ மீட்டர் செகண்ட் -1 இருக்கும் ஜூ. அப்ப ஓடம் சார்பாக வாயு வெளியேற்றப்படுற வேகம் எவ்வளவு, 10⁻⁴ மீட்டர் பெர் செகண்ட். ஓடம் சார்பாக வாயு வெளியேற்றப்படுற வேகம் தான் இது, 10⁻⁴ மீட்டர் பெர் செகண்ட். ஓடம் சார்பான வாயு வெளித்தள்ளப்படுற வேகம். அப்ப இது நேரடியா வாயுவின் வேகம் இல்லை, பூமி சார்பான வாயுவின் வேகம் இல்லை, ஓடம் சார்பான வாயு வெளியேற்றப்படுற வேகம் தான் இது, சார்பு வேகத்தில் ஏற்படுது. ரைட். ஓடம் புறப்பட்டு 30 செகண்டுக்கு பின்னர் புவி உலமாக வாயு வெளியிடப்படுற வேகம். அப்ப ஓடம் புறப்பட்டு 30 செகண்டுக்கு பின்னர் பூமி சார்பான வாயு வெளித்தள்ளப்படுற வேகம்டா 30 செகண்ட்ல
ஓடம் போற வேகம் தான் நான் இங்க இப்ப கண்டாங்க 30 செகண்ட்ல ஓடத்துக்கு என்ன வேகம் இருக்கணும் 150 மீட்டர் per செகண்ட். இதுல ஓடத்தின் வேகத்தை சிம்பிளா போட்டுக்கிறேன். ஓடத்தின் படத்தை சிம்பிளா போடுறேன் 150 மீட்டர் per செகண்ட். இந்த வாயுவை நான் இப்படி ஒரு துணிக்கையா கருதி கொள்வோம் வாயுவை. சரியா, வாயுவை ஒரு துணிக்க மாதிரி கருதி இப்ப வாயு வெளித்தள்ளப்படுற வேகத்தின் வருமானம் தான் காண வேணும் பூமி சார்பான அதை நான் பின்னு போட்டுக்கணும். வாயு வெளியேற்றப்படுற வேகத்தின் வருமானம் தான் காண வேணும் பூமி சார்பாக அதை நான் போட்டுக்கொள்றேன் பி என்ற மாதிரி. ஆனா எங்க நாங்க கண்ட வருமானம் இந்த ஜூன்றது ஓடம் சார்பான வாயு வெளியேற்றப்படுற வேகம். இப்ப ஓடம் சார்பான வாயு வெளியேற்றப்படுற வேகம்னா எது சார்பா கேட்கப்படுதோ அவற்ற வேகம் 0 இருந்தா மற்றவருக்குரிய வேகம் எவ்வளவு வேண்டதான் அந்த ஓடம் சார்பான வாயு வெளியேற்றப்படுற வேகம். அப்ப ஓடம் சார்பான்னு சொன்னா ஓடத்தை நிப்பாட்ட வேணும். ஓடத்தை நிப்பாட்ட வேணுமா இருந்தா ஓடத்துக்கு கீழ் நோக்கி 150 மீட்டர் per செகண்ட் வேகத்தை கொடுத்திருக்க வேணும். இதே செயற்பாட்டை வாயுவுக்கு கீழ் நோக்கி 150 மீட்டர் per செகண்ட் வேகத்தை கொடுத்திருக்க வேணும். ஏன்னா ஓடத்துக்கு எங்க வேகம் கொடுக்குறோமோ அதே வேகத்தை வாயுக்கு கொடுக்கணும். இப்ப இந்த ஓடம் சார்பாக வாயு வெளியேற்றப்படுற வேகம் தான் ஜூ. அந்த ஜூன்ற பெருமானம்ன்றது என்ன இருந்திருக்குமெண்டா 150ஓட விய கூட்டவார பெருமானம் இருந்திருக்கணும். ஓடம் சார்பான வாயு வெளியேற்றப்படுற வேகம். ஏன்னா ஓடத்தை நிப்பாட்ட வேணும். எது சார்பா சொல்லப்படுதோ அதை நிப்பாட்டி போட்டுதான் மற்றவற்ற வேகத்தை பார்க்க வேணும். அப்ப ஓடம் சார்பான்னு சொன்னா ஓடத்தை நிப்பாட்டுறதுக்கு ஓடத்துக்கு கீழ் நோக்கி 150 கொடுக்க வேணும். இதே செயற்பாட்டை வாயுக்கு செய்ய வேணும். வாயுக்கு கீழ் நோக்கி 150 கொடுத்தா இப்ப வாயுக்குரிய ஓடம் சார்பான வேகம் 150 பிளஸ் பி. அந்த 150 பிளஸ் பி என்ற பிரமாணம் தான் நான் கண்ட பிரமாணம் ஜூ. இது 10 இப்ப எங்களை கேட்டது பூமி சார்பான வாயு வெளியேற்றப்படுற வேகம் பி கேட்கப்படுறது. அப்ப ஜூவுக்கு என்ன போனணும் 10 அதோட 150. இப்ப வீண்ட பிரமாணம் காணப்படும். அப்ப வீண்ட பிரமாணம் என்ன இருக்கணும் இருந்தா 10,000 10 10,000 தானே. அதுல இருந்து 150 கழிக்க வேணும். 10,000 150 கழிச்சா வீண்ட பிரமாணத்தை காணலாம். போடுவா 10,000 150 கழிப்பியா இருந்தா வீண்ட பிரமாணத்தை காணலாம். எவ்வளவு ஆகணும் 10,000 150 கழிச்சா 10,000 150 கழிப்பியா இருந்தா எவ்வளவு ஆகணும் 9,000 கழிச்சு 9,850 வரும். 10,000 150 கழிப்பியா இருந்தா 9,850 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கணும். இது பூமி சார்பாக வாயு வெளியேற்றப்படுற வேகம் 9,850. இப்ப இது சார்பு வேக கோட்பாடு மாதிரி கோட்பாட்டை பயன்படுத்தி சமன்பாடு எழுதியும் செய்யலாம். சார்பு வேக கோட்பாடுல இக்கோட்பாட்டை பயன்படுத்தியும் சமன்பாடு எழுதியும் செய்யலாம். உதாரணமா இப்ப நான் இந்த ஓடத்தை எடுத்துக்கொள்றேன் ஏ என்ற மாதிரி, வாயுவை எடுத்துக்கொள்றேன் பி என்ற மாதிரி, வாயுவை எடுத்துக்கொள்றேன் பி. அப்ப ஓடம் சார்பான வாயுன்ற வேகம்னு சொல்லப்படுறதுக்கு நாங்க எப்படி எழுதலாம்னு சொன்னா பிபி ஏ என்ற மாதிரி எழுதலாம். ஓடம் சார்பான வாயுன்ற வேகம் ஓடத்தை போட்டுனான் ஏ என்ற மாதிரி, வாயுவை போட்டுனான் பி என்ற மாதிரி. அப்ப எது சார்பா கலைக்கப்படுதோ அவரை கரையில் எழுத வேணும். எவற்ற வேகத்தை கலைக்க போடணும் அவர் நடுவில் எழுத வேணும். அப்ப ஓடம் சார்பான வாயுன்ற வேகம் என்று கேட்டா பிபி ஏன்னு மேல எழுதி கொள்ளலாம். ஓடத்தை ஏ மாதிரியும் வாயுவை பி என்ற மாதிரியும் போட்டா இதுக்கு எப்படி கோட்பாடு எழுதலாம்னு சொன்னா ஒரு 3வது கணியத்தை தொடர்படுத்த வேணும் பிபிஐ. அந்த 3வது கணியம் தான் பலமையா நாங்க பூமியை எடுத்துக் கொள்ளுவோம். இப்ப பூமியை நான் இ என்று போட்டா முதல்ல என்ன எழுத வேணுமா இருந்தா பிபிஇ பூமி சார்பான பி என்ற வேகம் சக இவரை மாத்தி எழுத வேணும் பிஇ ஏ என்ற மேல எழுத வேணும். அதாவது ஏ என்றது வந்து ஓடம் சார்பான பூமியின் நெருங்கணும். இப்ப உனக்கு ஒரு விஷயம் தெரிய வேணும். பிஏ பி என்ற பிரமாணம் இங்கால பக்கமா ஜூ என்று போட்டா பிபிஏ என்ற பிரமாணம் அப்படியே எதிர்பக்கமா ஜூ என்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். பி சார்பான ஏ என்ற வேகம் வல பக்கமா ஜூவா இருக்குமா இருந்தா ஏ சார்பான பி என்ற வேகம் இடப்பக்கமா ஜூ என்ற மாதிரி திசையை மாத்தி போடலாம். சரியா, சார்பு வேக கோட்பாடுதான் எழுதியிருப்போம். அதே மாதிரி எங்க எழுத போறியா இருந்தா பூமி சார்பான பி இந்த வேகம் எது இந்த வேகம் பூமி சார்பான இந்த புகை இந்த வேகம் வாயு இந்த வேகம் அதுதான் நாங்க காண வேணும். அப்ப அதை நான் பிபிஇ என்றே போட்டுக்கொள்றேன். பூமி சார்பான வாயின் வேகம். இது ஓடம் சார்பான வாயின் வேகம். ஓடம் சார்பான வாயின் வேகத்துல பிரமாணம் எவ்வளவு இருக்கணும் அதான் கண்டுனாங்க. ஓடம் சார்பான வாயின் வேகம் 10 மீட்டர்/செகண்ட். ஓடம் சார்பான வாயின் வேகம் தான் கண்டுனாங்க 10 மீட்டர்/செகண்ட். சரியா, ஓடம் சார்பான வாயின் வேகம் 10 மீட்டர்/செகண்ட். இப்ப பாருங்க இது இந்த பிரமாணம் தான் நான் இப்ப காண வேணும் எவ்வளவு வேண்ட மாதிரி. இது பூமி சார்பான வாயின் வேகம். பூமி சார்பான வாயின் வேகம் எங்க நோக்கி இருக்கும்னு சொன்னா கீழ் நோக்கி இருக்க போகுது. பூமி சார்பான வாயின் வேகம் கீழ் நோக்கி இருக்கு. இது என்ன இருக்கும்னா ஓடம் சார்பான பூமியின் வேகம் காய்ச்சா பூமி சார்பான ஓடத்தின் வேகம் மேல் நோக்கியில் இருக்குது. பூமி சார்பான ஓடத்தின் வேகம் மேல் நோக்கி இருக்குது.
பூமி சார்பான ஓடத்தின் வேகம் மேல் நோக்கி இருந்தா இதை நாங்க திசையை மாற்றி போட்டு விடலாம். திசையை மாற்றி போட போற மாதிரி இருந்தா கீழ் நோக்கி என்று போட்டு என்ன போடலாம்னு சொன்னா 150 மேல் போட போறோம். சாரி சரியா 150 கீழ் நோக்கி என்று போட்டு 150. என்ற இதுவும் கீழ் நோக்கி அதுவும் கீழ் நோக்கி இருக்குது. இப்ப எனக்கு இது கீழ் நோக்கி தான் விட போகுது. பூமி சார்பான ஓடத்தின் வேகம் மேல் நோக்கி 150. ஆனா இதுல மாறித்தான் அழைக்கிறோம். இதுல தரப்பட்ட 150 என்னன்னா BAE என்ற பெருமானம் தான் என்ன பண்ண 150 BAE. அப்ப BEA என்ன கீழ் நோக்கி 150 உணவணும். உனக்கு ஏற்கனவே இது ஈஸியா இருந்து இதுல செய்து கொள்ளலாம். கோட்பாட்டு எழுத ஒரு மாதிரி இந்த மாதிரி எழுதுவோம். இப்ப இந்த 150 இங்கால கொண்டு வா கழிக்க வேணும். 150 இங்கால கொண்டு வந்து கழிப்பியா இருந்தா அவன் கேட்ட கேள்விக்கான விட BBE என்ற பெருமானம் வெறும் இல்லை 10 இருந்து 150 கழிக்கணும். அதே விட வெறும் 9850 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். சரியா கீழ் நோக்கி என்ன வரும் 9850 இந்த மாதிரி செய்யலாம். கோட்பாடு எழுதி நோட் பண்ணுவா. சார்பு வேக கோட்பாட்டின் சமன்பாட்டை பயன்படுத்தி எழுதலாம். எழுதுவா. ரைட் அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி எழுதி முடிச்சு அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்வோம். சவுண்ட் எதன் மைக் எதன் பிரச்சனை மெசேஜ் பண்ணலாமா? ரைட் அடுத்த கேள்வி. டீப் பார்ட் கேள்வி பார்க்கணும். டீப் பார்ட் கேள்வி. புறத்தே வளிமண்டலம் இல்லாவிட்டால் ஓடம் ஆறுமுடுக இயலாது என மாணவன் ஒருவன் கூறுகின்றான். இக்கூட்டு சரியானதா விடைய விளக்குக. இப்ப உங்களுக்கு இந்த ராக்கெட் மேல் நோக்கி இயங்குறதுக்கான ரீசனே என்ன இருக்குன்னு சொன்னா கீழ் நோக்கி புகையை தள்ளுது. அப்ப கீழ் நோக்கி புகைக்கு எவ்வளவு விசையை கொடுக்குதோ சமனான விசை என்ன செய்யணும் சொன்னா ஓடத்துக்கு மேல் நோக்கி வருது. அவை தாக்க மரதாக்க விசையெல்லாம் மேல் நோக்கி விசையை பற்றி இயங்கி கொண்டிருக்குது. ஆனா வளிமண்டலத்தோட சம்பந்தப்பட்டு இயங்குற மாதிரி சில பொருட்கள் இருக்குது. நாங்க தியரியில ஆகியிருப்போம். வளிமண்டலம் இருந்தா தான் இயங்கக்கூடிய மாதிரி சில பொருட்கள் இருக்குது. ஒன்று என்ன இருக்குமெண்டா ஹெலிகாப்டர் ஃபேன் சுத்திரத்தால வலிய கீழே தள்ளும். சமனான விசை வரைக்கும் மேல் நோக்கி வரும். அந்த மேல் நோக்கி மாற விசையால ஹெலிகாப்டர் வந்து மேலே இயங்கி கொண்டிருக்கும். இதே மாதிரி பிளேன் சரியா ஏர்பிளேன். அந்த ஏர்பிளேன் என்ன இருக்குமெண்டா அந்த செட்டைக்கு கீழே ஃபேருங்க ஒரு பெரிய ஃபேன் ஒன்று இருக்கு. அந்த ஃபேன் சுத்திரத்தால வலியை இழுத்து பின்னுக்கு தள்ளும். என்ன விசையோட வலியை இழுத்து பின்னுக்கு தள்ளுதோ சமனான விசை வந்து அந்த பிளேனுக்கு வந்து முன்னோக்கி வரும். அப்ப அந்த விசையால பிளேன் முன்னோக்கி போய் கொண்டிருக்குது. மற்றபடி பிளேன் ஓடு பாதையில ஓடுறதுக்கு சில்லு இருக்க வேணும். ஓடு பாதையில இருந்து மேல கிளம்பினா பிறகு சில்லு சுத்தியும் மேலே இல்லையே. ஏன்னா சில்லு சுத்திரத்தால ஓடணுமா இருந்தா சில்லு சுத்திரத்தால சில்லு நிலத்தை பின்னுக்கு தள்ளும். சமனான விசை நிலத்தால சில்லுக்கு முன்னுக்கு வரும். அதனால பழமையா ரோட்ல ஓடுற வாகனங்கள் எல்லாம் அந்த சில்லு சுத்துற டெக்னிக். சில்லு வந்து சுத்தியக்கு நிலத்தை பின்னுக்கு தள்ள போதும். நிலம் என்ன செய்ய வேண்டாம் சில்ல முன்னுக்கு தள்ளும். அதனால வாகனம் எல்லாம் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்குது. அதே மாதிரி தான் பிளேன் கூடி ஓடு பாதையில ஓடிக்க அப்படி ஓடும். ஆனா மேல கிளம்பினா பிறகு உயரத்துக்கு போனா பிறகு அந்த சில்லு எல்லாம் தேவையில்லை. சில்லு பயன்படுத்தியே மேலாகும். சில்லையெல்லாம் உள்ளுக்கு எடுத்தா பிறகு அந்த ஃபேன் ஒன்று இருக்கும். அந்த ஃபேனை சுத்தி வலியை இழுத்து பின்னுக்கு தள்ளும். வலியை இழுத்து பின்னுக்கு தள்ளிக்க என்ன விசையோட வலியை இழுத்து அந்த ஃபேன் பின்னுக்கு தள்ளுதோ அதே விசையோட முன்னுக்கு ஒரு விசை வரும். அந்த பிளேனை முன்னுக்கு இழுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளேனை உயர்த்த கொள்ளையெல்லாம் வேலையும் தேட்டம் என்ற சமன்பாட்டை பவிச்சு நாங்கள் விளங்கலாம். என்ன மேல போறதுக்கு கீழே போறதுக்கு திரும்புறதுக்கு எல்லாம் நிறைய வழி இருக்குது. பிளேன் ஹைட்ரோல வடிவம் இதுவே பெரிய பறவை நான். மற்றது அதே மாதிரி பிளேன் பரசூட்டும் அதே மாதிரி தான். பரசூட் கீழே இருந்து மேல ஏறி போற பரசூட்டுக்கு என்ன இருக்கும்னு சொன்னா வழி இடம் இருக்கணும். வழி இருந்தா தான் இயங்கும். அதே மாதிரி மேலே இருந்து ஒரு பிளேன்ல இருந்து குதிச்சு கீழே தப்புறதுக்கு வர அந்த பரசூட் அது வேகத்தை குறைச்சு கீழே அனுப்புறது. அதுக்கு வழி வேணும். வழித்தர விசையால வேகத்தை குறைச்சு அழகுகளை உணர்ந்து சேதம் இல்லாம இருக்கிறதுக்காக தான் அது பயன்படுத்தப்படுறது. அப்ப இந்த மாதிரி பரசூட்டா இருந்தா பிளேனா இருந்தா
ஹெலிகாப்டரா இருந்தா அதுகளுக்கு என்ன வேணும்னா கட்டாயம் வளிமண்டலம் அவசியம். வளிமண்டலம் இருந்தா தான் நாங்கள் இயங்கலாம். ஆனா ரொக்கேட்ன்றதுக்கு வளிமண்டலம் தேவையில்லை. இந்த ரொக்கேட்ன்றது என்ன இருக்கும்னு சொன்னா வளமையா நாங்க ஏவுகணையை காய்ச்சலும் ஒரு ரொக்கேட் மாதிரி தான். சரியா? அதே நேரம் இங்கே இருந்து நாங்க சந்திரனுக்கு போகணுமா இருந்தா இடையில வளிமண்டலம் இருக்காது. வளிமண்டலம் இருந்தா தான் ராக்கெட்ல இயங்கலாம்னு சொன்னா சந்திரனுக்கு போயிடாது, செவ்வாய்க்கு போயிடாது. சரியா? வளிமண்டலம் இல்லாம இது இயங்கி கொண்டிருக்கு. அப்ப பிளேனில சந்திரனுக்கு போயிடாது. ஏன் பிளேனில வளிமண்டல சந்திரனுக்கு போயிடாது? என்ன ரீசன்? பிளேன் வளிமண்டலத்தை தாண்டி போகாது. ஒரு பிளேனா இருந்தா, ஒரு ஹெலிகாப்டரா இருந்தா, ஒரு பரசூட்டா இருந்தா பூமியை சுத்தி இருக்கிற வளிமண்டலத்தை தாண்டி இயங்கலாது. வளிமண்டலம் இருந்தா தானே இயங்கும். அப்ப அந்த பிளேனையோ ஹெலிகாப்டரையோ பரசூட்டையோ பாவிச்சு சந்திரனுக்கு போயிடாது. ராக்கெட்ல சந்திரனுக்கு போகலாம். ஏனென்றா அதுக்கு வளிமண்டலம் தேவையில்லை. வளிமண்டலம் இருக்கோ இல்லையோ தனக்குரிய விசையை தானே ஏற்றுக்கொள்ளும். எப்படி என்றா கீழே ஒரு விசையை அனுப்பும், கீழே ஒரு விசையை கொடுக்குது, தவறான விசையை மேல பெற்றுக்கொள்ளுது. இந்த ராக்கெட் இயங்குற மாதிரி தான் நம்ம ஈக்குவானம், தைப்பொங்கல் தீபாவளி அதில் கொடுத்துற ஈக்குவானம் இருக்கலாம், விசில் அடிச்சு கொள்ளலாம் சிலது போகும். அந்த ஈக்குவானம் கூட ராக்கெட் ஒரு டெக்னிக் தான். அங்கேயும் என்ன இருக்குமெண்டா இங்க எரிபொருள் வந்து நிறைய கொண்டு போகிறது, திரவ வழியில் எரிபொருளை கொண்டு போறது. ஆனா அந்த ஈக்குவானத்துக்கு இருக்கிற எரிபொருள் ஒரு பவுடர் மாதிரி தான் இருக்கும். சீனாவளிக்குள்ள வர பவுடர் மாதிரி தான் அதுக்குள்ள இருக்க போகுது. அப்ப நாங்க திரிய கொளுத்தி விடையக்க திரி எரிஞ்சு அந்த மருந்துக்குள்ள போயக்க நிறைய புகையை கீழே தள்ளும். அந்த மருந்து எரியறதால என்ன எவ்வளவு புகையை கீழே தள்ளி விசையை கொடுக்குதோ அவ்வளவு விசை ஆளுக்கு மேல வரும். யாருக்கு? அந்த ஈக்குவானத்துக்கு மேல விரதா இருந்தா மேல போகக்கூடிய மாதிரி இருக்கும். வழியை கிழிச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி முன்னுக்கு கூறாக்கி எல்லாம் விட்டுருப்பாங்க. ரொக்கெட் மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு ஈக்குவானம். அதே நேரம் அதுல நாங்க ஒரு சின்ன ஒரு விசில் மாதிரி, அதாவது வந்து வளமையா விசில்னு சொன்னா ஒரு குழாய்க்குள்ள வழி போய் அதிர்வடைஞ்சா விசில் சத்தம் பெருமே இல்லை, சவுண்ட்ல படிச்சிருப்போம். அப்படி விசில் மாதிரி ஒரு அமைப்பையை வச்சு விட்டா பூவி கொண்டு போகும், சத்தம் போட்டு கொண்டு போய் மேல வட்டிக்கும். ஏன்னா அதுல வாயு தான் வெளித்தள்ளப்படுது. அந்த வெளித்தள்ளப்படுற வாயு ஒரு மொசலுக்குள்ளால விரதா இருந்தா சத்தமும் பெறும். அப்ப அந்த ஈக்குவானத்தின் செட்டு அதே மாதிரி தான். இது ராக்கெட் மாதிரி தான். தாக்க மரதாக்க விசையாலதான் என்ன செய்யப்படும் சொன்னா மேல் நோக்கி இயங்குது. இதே மாதிரி இன்னும் ஒன்று வாய்ப்பம் சக்கரவானம், இல்லத்துல விட்டா சுத்தி சுழற்சி இயக்கத்தை உருவாக்கும். அங்கேயும் தாக்க மரதாக்க விசை வருது. அந்த தாக்க மரதாக்க விசையாலயப்பன் முழுக்கம் பெறுது. இந்த ஒரு பக்கத்தால எரிஞ்சு மறந்து தள்ளினா சமனான விசை வந்து அந்த சக்கரவானத்துக்கு எதிர்ப்பக்கம் பெறும். அந்த எதிர்ப்பக்கம் மாற விசையான சக்கரவானத்துல முறுக்கம் உருவாது. அந்த முறுக்கத்தால என்ன செய்ய முடியும் சொன்னா சக்கரவானம் சுத்தும். மருந்து எரிஞ்சு முடியுதா இருந்தா அந்த விசையும் பெறாது, முறுக்கம் பெறாது, சுத்தி முடிக்கணும். மருந்து எரிஞ்சு முடியே சுழற்சியை அதை பற்றி கேட்பேன் சக்கரவானத்தை பற்றி. அப்ப உங்களுக்கு இந்த ராக்கெட் மாதிரி என்ன செய்யலாம்னா ஈக்குவானத்தையும் இதை மாதிரியே கலைக்கலாம். ராக்கெட் மாதிரியே ஈக்குவானத்தையும் காய்ச்சி கொள்ளலாம். ரைட்? அப்படி நிறைய விஷயம் கலைக்கலாம். பிசிக்ஸோட சம்பந்தப்பட்ட மாதிரி நிறைய பிரமாண்டங்கள் கலைக்கலாம். ஆனா இப்ப கேள்வியை பார்த்துக்கொள்வோம். டீபார்ட் கேள்வி. கொடுத்த வளிமண்டலம் இல்லாவிட்டால் ஓடம் ஆர்முடுக இயலாது என மாணவன் ஒருவன் கூறுகின்றான். இக்கூட்டு சரியானதா? போது விடைய விளக்கு என்ற இவ்வளவு நேரம் கதைக்கான விளக்கமா தான் பிழையானது. முது விடைய விளக்கு என்று கேட்டா எழுதிக்கொள். இங்கு எரிபொருள் தகனமடைவதால் பிறப்பிக்கப்படும் மரதாக்க விசையின் மூலமே இங்கு எரிபொருள் தகனமடைவதால் பிறப்பிக்கப்படும் மரதாக்க விசையின் மூலமே இங்கு எரிபொருள் தகனமடைவதால் பிறப்பிக்கப்படும் மரதாக்க விசையின் மூலமே மேன்முக உதைப்பு விசை பெறப்படுகின்றது. மேன்முக உதைப்பு விசை பெறப்படுகின்றது. எனவே வளிமண்டலம் அவசியமில்லை. எனவே வளிமண்டலம் அவசியமில்லை. எனவே வளிமண்டலம் அவசியமில்லை. எனவே வளிமண்டலம் அவசியமில்லை. ஈபாட் ஓடத்தின் மீதுள்ள மேன்முதைப்பு மாறிலியாக இருக்கின்ற போதிலும் எரிபொருள் தகனமடையும் போது உண்மையில் ஓடத்தின் ஆரம்பம் அதிகரிக்கின்றது. இக்கூற்றை விளக்குக. ஓடத்தின் ஆரம்பம் அதிகரிக்கிறதா இருந்தா அதுக்குத்தான் ஏற்கனவே விளக்கம் சொன்னா ஆரம்புகளுக்கு என்ன போடலாம்டா விலையில் விசையங்கள் மொத்த திணிவண்டு போடலாம். விலையில் விசைன்ற பெருமானம் என்ன இருக்குமெண்டா விலையில் விசை எஃப் வாரண்டு போறேன்னா விலையில் விசை எஃப் வாரண்ட பெருமானம் மேல வார விசையில இருந்து கீழே வார நிறைந்த பெருமானத்தை கலக்கியில வேணும் விலையில் விசை. இந்த எஃப்ன்ற பெருமானம் என்ன செய்யாண்டா மாறாது, அது எம்ஜி பெருக்கத்தால மாறுது. ஆனா மேல போக போக திணிவின்ற பெருமானம் குறையும், எரிபொருள் அளவு குறையறதால. அப்ப ஒட்டுமொத்த விலையில் விசைன்ற பெருமானம் என்ன செய்யணும்னா அதிகரிக்கும் கழிவற பெருமானம் குறையறதால. கழிவற பெருமானம் குறைஞ்சா மொத்த பெருமானம் கூடும். அந்த மொத்த பெருமானம் கூடுதா இருந்தா விலையில் விசை அதிகரிக்குது. விலையில் விசை அதிகரிக்கிறதால ஆரம்புகள் கூட வேணும். அதே நேரம் ஒட்டுமொத்த திணிவு எரிபொருள் குறையறதால திணிவு குறையுது, அதனாலேயும் ஆரம்புகள் கூட வேணும். பிரிவற பெருமானம் குறைஞ்சா மொத்த பெருமானம் கூட இல்லை வேணும். அவ திணிவு குறையறதாலே ஆரம்புகள் கூட வேணும்.
அப்ப விலையில ஆழ்ந்துகொண்ட பெருமானம் அதிகரித்துக் கொண்டு போகும். அது ஏறிடம் கேட்கப்பட்டிருக்கு. எழுதிக்கொள். எரிபொருள் தகனமடையும் போது எரிபொருள் தகனமடையும் போது எரிபொருள் தகனமடையும் போது ஓடத்தின் ஒட்டுமொத்த திணிவு குறைவடைகின்றது. ஓடத்தின் ஒட்டுமொத்த திணிவு குறைவடைகின்றது. எரிபொருள் தகனமடையும் போது ஓடத்தின் ஒட்டுமொத்த திணிவு குறைவடைகின்றது. எனவே விலையில் விசை அதிகரிப்பதாலும் திணிவு குறைவடைவதாலும் ஆர்முடுகள் அதிகரிக்கின்றது. எனவே விலையில் விசை அதிகரிப்பதாலும் திணிவு குறைவதாலும் ஆர்முடுகள் அதிகரிக்கின்றது. இப்பாட்டில் இரண்டாவது கேள்வி. மேலே ஈயொன்றில் உள்ள சந்தர்ப்பம் திறமாக ஓடத்துக்கான வேக நேர வலையை பெரும்படியாக வரைக. வேக நேர வரைவு. வேக நேர வரவுன்னு சொன்னா உனக்கு தெரியும். வேக நேர வரவின் படித்திறன் ஆரம்பிடுகள். வேக நேர வரவின் படித்திறன் வரக்கூடும் ஆரம்பிடுகள். ஆரம்புகள் என்ற குறைபாடு தான் நீங்க அதிகரிக்குன்னு பார்த்தேன். மேல போக வேக நேர வரவில வேகம் மேல போக கூட வேணும் ஆரம்பிடுகிறா. அப்ப வேகம் கூட வேணுமா இருந்தா படித்திறன் மாறாம நேர் போடாம இருக்கலாம். படித்திறன் அதிகரிக்கிற மாதிரி மேல வளையலாம். படித்திறன் குறையிற மாதிரி இந்த மாதிரியும் வரலாம் வரைவும். ஆனா எப்படி வெறுமன்றதை தீர்மானிக்கிறது அந்த வரைவின் படித்திறன். உனக்கு தெரியும் மேல போக ஆரம்புகள் கூடுது. ஆரம்புகள் கூடினா வேக நேர வரைவின் படித்திறம் கூட வேணும். அப்ப எது படித்திறம் கூடுற வரைவு? இது படித்திறம் குறையுது. இது படித்திறம் மாறையில. இது படித்திறன் அதிகரிக்குது. இப்ப படித்திறன் அதிகரிக்கணுமா இருந்தா இப்படி இல்ல விரைவு விரவணும். ஆரம்புகள் கூடுற மாதிரி. அப்ப படித்திறன் அதிகரிக்கிற மாதிரி விரைவு மேல விரவணும். ஆரம்புகள் கூட வேணுமா இருந்தா அதுக்குரிய வீட்டு கிராப சரியா காட்டணும். காட்டுவா. அடுத்த போட்டு மலைக்க போறோம். அடுத்த போட்டு மலைக்க போறோம். போய் காலதா போய் காலையில எஃப் பார்க்கலியே பாருங்க. எஃப் பார்க்கலி அடுத்த கேள்வி. ஒரே காணப்படுகின்றவாறு ஓடம் புவிக்கு அண்மையில் கிடையாக வேகம் 4 மீட்டர் per செகண்ட் செல்லும் சந்தர்ப்பத்தை கருதுக. இச்சந்தர்ப்பத்தில் ஓடத்தின் திணிவு 1 கிலோகிராம். துரதிருஷ்டவசமாக உள்வெடிப்பு காரணமாக ஓடம் சம திணிவுகளுடைய இரு துண்டுகளாக ஒன்று பி மற்றது கியூவாக உடைகின்றது. ஒரு பியில் காணப்படுகின்றவாறு துண்டு பி ஆனது புவி தொடர்பாக 8 மீட்டர் per செகண்ட் கிடையாக முன்னோக்கி செல்லுமெனின் புவி தொடர்பாக கியூவின் வேகத்தை குதிக. பி தொடர்பாக கியூவின் வேகம் யாது வெடிப்பு காரணமாக ஓடத்தின் திணிவில் இழப்பு இல்லை எனவும் கொள்க. யாவணி. இப்ப ஓடம் ஏற்கனவே மேல கிடையா பறந்து கொண்டிருக்குது. கிடையா பறந்து கொண்டிருக்கான் இந்த ஓடம் என்ன செய்யணும் சொன்னா வெடிக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. கிடையா பறந்து கொண்டிருக்கு. என்ன வேகத்துல கிடையா பறந்து கொண்டிருக்குன்னு வந்துக்கிறான்டா 4 மீட்டர் per செகண்ட்ல போய் கொண்டிருக்கு. 4 மீட்டர் per செகண்ட்ல போய் கொண்டிருக்குது. அந்த டைம்ல ஓடத்தின் ஒட்டுமொத்த திணிவிண்ட பெருமானம் தரப்பட்டிருக்கு 1 கிலோகிராம். 1 கிலோகிராம். இப்ப இந்த ஓடம் சம திணிவுகளுடைய 2 துண்டா வடிக்குது. சரிதான். சம திணிவுகளுடைய 2 துண்டா வடிக்குது. சம திணிவுகளுடைய 2 துண்டா வடிக்குது. ஒன்று சொல்லப்பட்டிருக்குது பி என்ற மாதிரி. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்குது கியூ. சரியா. 2 துண்டா வடிச்சிருக்குது. 2 துண்டா வடிக்க இவரால இவருக்கு விசை வரும். இவரால இவருக்கு விசை வரும். 2 பேருக்கும் என்ன இருக்கும்னா சமணி எதிர்மான மரதாக்கு விசை வரும். இவருக்கு வார விசையின் பெருமானம் வைப்பா இருந்தா
கியூவுக்கு வர விசையின் பெருமானம் எத்தான். கியூவால பிக்கும் பியால கியூவுக்கும் தாக்க விசை வரும். ஆனா ரெண்டு பேரையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து கதைச்சா விளைவில் விசை இருக்காது. இதையும் சேர்த்து கதைச்சா விளைவில் விசை இருக்காது. விளைவில் விசை இல்லையா இருந்தா ஒரு பொருள் ஆர்முடுகாது. ஒரு பொருள் ஆர்முடு காட்டி வேகம் மாறாது. வேகம் மாறலையா இருந்தா உந்தம் மாறாத கேட்கலாம் இல்லை. அதுதான் உந்த காப்பு தத்துவம். ஏன்னா உந்தம்னா திணிவு தர வேகம். அப்ப திணிவு தர வேகத்துல உந்தம் மாறவனமா இருந்தா ஒன்றில் வேகம் கூட வேணும் அல்லது வேகம் குறைய வேணும். வேகம் கூட வேணுமா இருந்தா ஒன்றில் ஆர்முடுகள் இருக்கணும். வேகம் குறைய வேணுமா இருந்தா அமர்முடுகள் இருக்கணும். ஆர்முடுகளும் அமர்முடுகள் இருக்கணுமா இருந்தா விசையில் இருக்கணும். விளைவு விசை எப்சமன் எம்ஏல. அப்ப விளைவு விசை இல்லையா இருந்தா ரெண்டு பேரையும் சேர்த்து கதைச்சா விளைவு விசை இல்ல. விளைவு விசை இல்லாட்டி உந்தம் மாறான்னு கேட்கலாம். அதான் உந்த காப்பு தத்துவம். ஒரு பொருள்ல புறவிசை இல்லையா இருந்தா அந்த தொகுதியின் மொத்த உந்தம் காப்படையும். ஆனா என்ன இங்க முக்கியமாண்டா திசையோட சேர்த்து உந்தத்தை கூட்ட வேணும். ஒரே திசையா இருந்தா கூட்டுப்பட வேணும். எதிர் திசையா இருந்தா கழிவிட வேணும். கொண்டு செங்குத்தா இருந்தா காவி கூட்டுற மாதிரி கூட்ட வேணும். சரியா? திசையோட சேர்த்து கூட்ட வேணும். எண்ணிக்கை அணியம் தான் நேரடியா கூட்டி விடலாம். காவிக்கு அணியம் திசையோட பார்த்து கூட்ட வேணும். அப்ப இங்க ஒட்டுமொத்த உந்தத்தின் பெருமானம் மாறாம இருக்கும். ரெண்டு பேருக்கும் சேர்மான உந்தம். உனக்கு தெரியும் ஆரம்பத்துல இருக்கிற ஒட்டுமொத்த உந்தம் ரெண்டு பேருக்குமான உந்தம் எவ்வளவுதான் இருக்குமாண்டா திணிவை வேகத்தால விரிக்கினா உந்தத்தின் பிரமாணம் வரும். திணிவு தர வேகம் தான் உந்தம். திணிவின்ற பிரமாணம் 1/15. திணிவின்ற பிரமாணம் 1/15. வேகத்தின் பிரமாணம் 4/10 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப ஆரம்பத்தில் இருக்கிற உந்தம் எவ்வளவு வரணும்? 4/17 நியூட்டன் செகண்ட் மாதிரி போடலாம் அல்லது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. ஆரம்பத்தில் இருக்கிற உந்தம் 4/17 நியூட்டன் செகண்ட். ஆரம்ப உந்தத்தின் பிரமாணம் 4/17. இப்ப இந்த 4/17 பிரமாணம் தான் இறுதியிலையும் இருக்கும். ரெண்டு பேருக்கும் சேர்த்தா அதுவும் கிடையா. ஆரம்பத்துல எந்த திசையில உந்தம் இருக்குதோ இறுதியிலையும் அதே திசையில அதே பிரமாணம் இருக்கணும். இறுதியிலையும் அதே திசையில அதே பிரமாணம் இருக்கணும் உந்தம். ரெண்டு பேருக்கும் சேர்க்க வர உந்தம். இதுல அவன் சொல்லிட்டான் உனக்கு இது ஒரு பியில் காணப்படுகின்றவாறு துண்டு பி ஆனது புவி சார்பாக 8/10 மீட்டர் பெர் செகண்ட் என்ற எங்கால கிடையா போதும் சொல்லப்பட்டிருக்கு. 8/10 மீட்டர் பெர் செகண்டோட கிடையாகி கொண்டிருக்குது பி. அரைவாசி திணிவண்டா இவற்ற திணிவு என்ன இருக்க மாட்டா. பீன்ற திணிவு 1/15 கிலோகிராம் இருக்கும். அதே மாதிரி கியூன்ற திணிவு என்ன இருக்கணும்? 1/15 கிலோகிராம் இருக்கணும். கியூன்ற திணிவு 1/15. பீன்ற திணிவு 1/15. 1/15 அரைவாசியா இருக்கணும். இப்ப இந்த பீக்கு மட்டுமான உந்தத்தின் பிரமாணம் எவ்வளவு வேறுபட்டு காணுவோமே. பீக்கு மட்டுமான உந்தத்தின் பிரமாணத்துக்கு திணிவு தர வேகம் இங்கால திசையிலேயே இருக்க போகுது. இயங்குற திசையிலே திணிவின்ற பிரமாணம் 1/15 தரப்பட்டிருக்கு. திணிவின்ற பிரமாணம். வேகத்தின் பிரமாணம் 8/10 வேகத்தின் பிரமாணம் திணிவு தர வேகம். அப்ப இதுல வர 2ஐயும் இதுல வர 8ஐயும் பட்டிவியா இருந்தா 4 பேரும். அப்ப 4/17 வரும். 4/17 நியூட்டன் செகண்ட் அல்லது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. அப்ப ஆரம்பத்தில இருந்து ரெண்டு பேருக்கு உரிய சேர்மான உந்தம் யாருக்கு மட்டுமே இருந்தா பிக்கு மட்டுமே வந்துட்டு. அப்ப இவருக்கு மட்டுமே அவ்வளவு உந்தம் இருந்தா இப்ப இவரையும் ஒட்டுமொத்தமா கூட்ட வார உந்தம் தான் ஆரம்ப உந்தம் இருக்க போகணும். அப்ப இங்க இருக்கிற உந்தத்துக்கே இவருக்குரிய உந்தம் சமனா வந்துட்டு இருந்தா இவருக்கு உந்தம் இருக்கப்படாது கிடைத்திசையில. அப்ப இவருக்கு கிடைத்திசையில உந்தம் இருக்கப்படாது. இவருக்கு கிடையா வேகம் இருக்கப்படாது. யாருக்கு? கியூவுக்கு. அப்ப கியூன்ற கிடை வேகம் என்ன இருக்கும்னா 0. ஆனா இது எங்க இருக்கைக்கு படிக்குது? நிறைய தூரத்துல தரையில இருந்து ஒரு நிறைய தூரத்துல கிடையா பறந்து கொண்டு கேட்க படிக்குது. அப்ப மேலே வடிக்க கிடை வேகம் இல்ல. அதிலே நிக்கலாமே. அதிலே நிக்கலாம் இல்லை. ஏன்னா அவற்றை நிற காரணமா கீழ் நோக்கி விழவணும். சரியா? கீழ் நோக்கி விழவனமா இருந்தா புவியீர்ப்பு நிலைக்குத்தா விளவழிக்கணும். எது? கியூ. அப்ப பீக்கு என்ன நடக்கும்னு சொன்னா கிடைவேகம் இருக்குது. அப்ப பீக்கு கிடைவேகம் இருக்குது. நிலைக்குத்தாம விளவணும். நிலைக்குத்தாம விளவணும் கிடைவேகம் இருக்குதா இருந்தா இது ஒரு எரிய பாதையில வந்து விழும். இது பி. கியூ என்ன செய்ய மட்டும் சொன்னா நேரடியா நிலைக்குத்தா கீழே வரும். ஏன் இவருக்கு ஆரம்பத்துல கிடையா உந்தம் பெறாது. ஏன் கிடையா உந்தம் பெறாண்டா ஒட்டுமொத்த உந்தம் ஆரம்பமும் இறுதியும் சமனா இருக்கணும். ஆரம்ப உந்தத்தின் பிரமாணம் 4/17. அந்த 4/17 பிரமாணம் பிக்கே வந்துட்டுது. அப்ப இவருக்கு கிடையா உந்தம் இருக்காது. கிடையா உந்தம் இல்லையா இருந்தா கிடைவேகம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? புவியீர்ப்பு நிலைக்குத்தா கீழே விளவணும். இப்ப வெளியப்ப என்ன வெளியேண்டா ஒரு வீல் காணப்படுகின்ற துண்டு பி ஆனது வேகம் 8/12 மீட்டர் பெர் செகண்ட் கிடையாக முன்னோக்கி செல்லுகிறேன். புவி தொடர்பாக கியூவின் வேகத்தை துணியட்டாம். புவி தொடர்பாக கியூவின் வேகம் என்ன செய்ய வேணும்? புவியீர்ப்பு நிலைக்குத்தாவணும். சரியா? புவி தொடர்பாக கியூவின் வேகம் கிடை வேகம் 0. நிலைக்குத்த வேகம் 0 தான் ஆரம்பத்துல. அப்ப நீ 0 வண்டே போட்டுக்கொள்ளலாம். அல்லது புவியீர்ப்பு நிலைக்குத்தாவணும் அடைஞ்சரி.
புவியீர்ப்பின் நிலைக்குத்தாவலும் அல்லது வேகம் பூஜ்ஜியம். கிடையாம வேகம் இருக்காது, நிலைக்குத்தாம வேகம் இருக்காது, ஆரம்பிக்க நிலைக்குத்த வேகம் இருக்காது. எந்த கீழே வேற வேற வேகம் கூடுமே இல்லை புவியை பார்ப்பதால. என்ன கேட்கிறான், பி தொடர்பாக கியூன்ற வேகம் ஜாது. பி தொடர்பாக கியூன்ற வேகம்டா பூமி சார்பான வேகம் தான் கியூன்ற பூஜ்ஜியம். பி சார்பான வேகம்னா பி என்ன செய்யணும், நிப்பாட்ட வேணும். இப்ப பாருங்க, இது கியூ, இது பி. பிக்கு இங்கால பக்கம் என்ன வேகம் இருக்குன்னா 4 தர 8 தர 12 இருக்குது. 8 தர 12. கியூக்குரிய வேகம் என்னவா இருக்குன்னா பூஜ்ஜியமா இருக்குது. அப்ப பி சார்பான கியூன்ற வேகம்னா பி என்ன செய்ய வேணும், நிப்பாட்ட வேணும். பிய நிப்பாட்டுறதுக்கு பிக்கு இங்கால பக்கம் என்ன செய்ய வேணும், 8 தர 12 கொடுக்க வேணும். இதே செயற்பாட்டை கியூக்கு இங்கால பக்கமா 8 தர 12 கொடுத்திருக்கல வேணும். அப்படியா இருந்தா கியூன்ற வேகம் பி சார்பாக என்ன இருக்கணும்னா திசை மாறி அதே வருமானம் பெறும். எவ்வளவு வருமானம், 8 தர 12 மீட்டர் செகண்ட் வருமானம் பெறும். சரியா? பி சார்பான கியூன்ற வேகம் இடப்பக்கமா 8 தர 12 இருக்கணும். என்ன பின்ற வேகம் 8 தர 12, கியூன்ற வேகம் பூஜ்ஜியம். பி சார்பான கியூன்ற வேகம்னா பிய நிப்பாட்ட வேணும். அப்ப எதிர்பக்கமா என்ன இருக்கணுமா இருந்தா 8 தர 12 மீட்டர் per செகண்ட் இருக்கணும் பி சார்பான கியூன்ற வேகம். அப்ப அதுல 2 கேள்வி இருக்கிற 2 கேள்வி. ஒன்று பூமி சார்பான கியூன்ற வேகம் கேட்கப்பட்டிருக்கு பூஜ்ஜியம், பி சார்பான கியூன்ற வேகம் கேட்கப்பட்டிருக்குது அது இடப்பக்கமா 8 தர 12 மீட்டர் per செகண்ட் இருக்கணும். நோட் பண்ணலாம். செய்துவிட்ட கேள்விகள் திருப்பி திருப்பி செய்து பார்க்கணும். பார்க்காம திருப்பி திருப்பி செய்து பார்த்து ஒரு பிழையும் எடுக்காம செய்துவிட்ட கேள்வியில செய்து பார்த்தாலே தியரி ஞாபகம் பெறும். அதே நேரம் கேள்வி செய்யக்கூடிய ஆட்டிலும் வளரும். கேள்வி செய்யக்கூடிய ஆட்டிலும் வளர்ந்தா புதுசா ஒரு கேள்வி வாசிக்க சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்ன விளங்கும். அவன் கேட்கிற விஷயத்துக்கு விட எழுதி கொள்ளலாம். என்ற சொல்லப்பட்ட விஷயம் விளங்கினா தான் கேட்கிற விஷயத்துக்கு விட எழுதலாம். அப்ப செய்துவிட்ட கேள்வியை முதல் திருப்பி திருப்பி செய்தவா தியரி ஞாபகம் பெறும். கேள்வி செய்யற ஆட்டிலும் வளர்ந்து கொண்டு போவோம். இரண்டாவது, வெடித்த பின்னர் புவியில் இருக்கும் நோக்குநர் காணுகின்றவாறு பி, கியூ ஆகிய துண்டுகளில் பின்னிகளும் இயக்கத்தை சுருக்கமாக குறிப்பிடுக. அப்ப வெடித்த பின்னர் பூமியில இருந்து ஒரு ஆள் இந்த ரெண்டையும் பார்க்க போறா இருந்தா, பூமியில இருக்கிற ஒரு மனிதன் இந்த ரெண்டையும் அவதானிக்க போறா இருந்தா, பூமியில இருந்து ஒரு ஆள் ரெண்டையும் பார்க்க போறா இருந்தா அவருக்கு இந்த பியும் கியூவும் எப்படி விழுமணி மேற்கான எழுதட்டா. அவ பி எடுத்தியா இருந்தா புவியீர்ப்புகள் நிலைக்குத்தாமட போகணும். கிடையவும் இருக்குது, எரிய பாயிலே போகும். அப்ப பி வந்து எரிய பாயில வந்து சேர போகணும். நீ இந்த மாதிரி படத்தை குறிக்காட்டினாலும் சரி அல்லது எரிய பாயில விழுமணினாலும் சரி, கியூ எடுத்தா புவியீர்ப்பின்கள் நிலைக்குத்தாமலும் இந்த மாதிரி நிலைக்குத்தா கோடு குறிக்காட்டினாலும் சரி அல்லது புவியீர்ப்பின்கள் நிலைக்குத்தா விழுமணினாலும் சரி. அப்ப பி என்னவா இருக்குமெண்டா எரிய பாயில போய் சேரும். கியூ என்னவா இருக்குமெண்டா புவியீர்ப்புகள் நிலைக்குத்தாமலும் பூமியில இருந்து பார்க்கிற ஒரு மனிதனுக்கு. அடுத்தது இரண்டாவது, வெடிப்பு தசம் 2 செகண்டுக்கு நிகழ்ந்திருந்தால் வெடிப்பு காரணமாக ஒவ்வொரு துண்டின் மீதும் உயர்த்தப்படும் விசையின் சராசரி பெருமானம் யாது. இப்ப இதுல வார 2 பேர்லயும் வார ஒட்டுமொத்தமா காய்ச்சா விளைவு விசை பூஜ்ஜியம். ஒரு ஆளுல வார விசையின் பெருமானம் ஒரு ஆண்டு கண்டா மற்றவரில் வார விசையின் பெருமானம் அதே பெருமானத்தான் இருக்கும். ஆனா எதிரா இருக்கு. அவன் கேட்கிறான் இந்த ஒரு ஆள்ல வார விசையின் பெருமானம் எவ்வளவு ஒன்று வேற கேட்கிறான். 2 பேர்லயும் வார ஒட்டுமொத்த விளைவு விசை தானப்பன் பூஜ்ஜியம். அவன் கேட்கறது இந்த ஒரு விசையின் பெருமானம் எவ்வளவு இருக்கு மட்டும் தான் கேட்கப்படுது. ஒரு பொருள் ஆக்கிற விசையின் பெருமானம் உனக்கு தெரியும். ஒரு பொருளை ஆக்கிற விசையின் பெருமானம் கவனமா இருந்தா எப்படி காணலாம். ஒரு பொருளை ஆக்கிற விசையின் பெருமானம் கவனமா இருந்தா அதுக்குத்தான் நியூட்டனோட விளக்கம் சொன்னவன். ஒரு பொருள் ஏற்படுத்தப்படுற விசைன்றது அந்த பொருள் ஏற்பட்ட உந்த மாற்றி வீதத்துக்கு நேர்வசம் ஆகும். உந்த மாற்றி வீதத்தின் திசையிலையும் இருக்கும் என்ற மாதிரி நியூட்டன் சொன்னது. எத்தனாம் சொல்லுவா நியூட்டன்? அது நியூட்டன் எத்தனாம் யாரு?
ஒரு பொருள் ஏற்படுத்தப்படுற விசை ஒரு பொருள் ஏற்படுத்தப்படுற விசை അതിന്റെ பொருள் ஏற்படுற உந்த மாற்று வீதத்துக்கு நேர்வித சமனாகும். உந்த மாற்றத்தின் திசையிலேயும் இருக்கும். சரியா? அதாவது நியூட்டன் இரண்டாம் விதி. அந்த நியூட்டன் இரண்டாம் விதி சொல்லப்படுது விசையை பற்றி. அப்ப இந்த பொருள்ல வார விசையில பெருமானம் நீ கவனமா இருந்தா இதுல அல்லது இதுல வார விசையில பெருமானம் கவனமா இருந்தா அந்த குறிப்பிட்ட ஒரு பொருள்ல வார உந்த மாற்றி வீதம் காணணும். உந்த மாற்றம் இல்லை. உந்த மாற்றி வீதம் காணுவியா இருந்தா அந்த உந்த மாற்றி வீதம் தான் விசையா இருக்கணும். அப்ப நான் இப்ப கியூல அல்லது பியில வார உந்த மாற்றி வீதத்துக்குரிய பெருமானம் எவ்வளவு காண்டா அந்த உந்த மாற்றி வீதத்துக்குரிய பெருமானம் தான் என்னவா இருக்கும்டா அந்த பொருள்ல வார விசையா இருக்கும். அப்ப உந்த மாற்றி வீத பெருமானம் காணணும். பாப்போம். ரைட். இப்ப வேற உந்த மாற்றி வீதம் இவர்ல வார கியூல வார உந்த மாற்றி வீதம் காண்ற உந்த மாற்றி வீதம் என்ன பண்ணலாம்னா உந்த மாற்றத்தின் கீழ் நேரம் அதான் விசை. உந்த மாற்றி வீதம் உந்த மாற்றத்தின் நேரம் அதான் என்ன இருக்கணும் விசையா இருக்கணும். இந்த பொருள்ல வார உந்த மாற்றம் காரணமா இருந்தா இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிக்கணும். நான் எந்த திசையில உந்த மாற்றி வீதம் எடுக்க போறேன்னு சொன்னா இந்த திசையிலேயே உந்த மாற்றி வீதம் எடுக்க போறோம். இந்த திசையிலேயே சரியா? என்ன அந்த திசை விசதாக்குது. விசதாக்குற திசையிலேயே உந்த மாற்றி வீதம் எடுத்தா திசையை பார்த்தா உந்த மாற்றி வீதம் காணணும். இவருக்கு இறுதி உந்தம் என்னவா இருக்கணும் கிடையா பூஜ்ஜியம். அப்ப இறுதி உந்தம் பூஜ்ஜியம் மைனஸ் ஆரம்ப உந்தம் என்னவா இருக்கும்னு பார்த்தா ஆரம்ப உந்தம் நாங்க எடுக்கிற திசைக்கு எது திசை இங்க ரெண்டா பிரிச்சு கேட்கணும். ரெண்டா பிரிச்சு கேட்கணும். இதுல நான் கியூவை மட்டும் தான் இப்ப பார்க்கணும். கியூவை மட்டும். அப்ப கியூவை மட்டும் பார்த்தா ரெண்டு பேரும் சேர்த்து இயங்குற வேகத்தின் பிரமாணம் தான் பாருங்க 4 அப்ப கியூவுக்குரிய வேகமும் 4 பியுக்குரிய வேகமும் 4 அப்ப கியூவுக்குரிய உந்தம் என்னவா இருக்கும்டா ஒட்டுமொத்த உந்தத்தின் அரைவாசியா இல்ல இருக்கணும். ரெண்டு பேரும் சமதளிவு ஆரம்பத்துல. அப்ப கியூக்குரிய ஆரம்ப உந்தம் என்னவா இருக்கும்டா 4 அரைவாசி எவ்வளவு வரும் 2 ஆனா இந்த திசையில இருக்குது. நான் எடுக்கிறது இந்த திசை. அப்ப இன்னும் ஒரு மைனஸ் போட்டு 2 மாதிரி போடலாம். ஆரம்ப உந்தம் அரைவாசிய போடணும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் சேர்மான உந்தம் தான் 4 கியூண்ட மட்டும் உந்தம் கேட்ட அரைவாசியா இருக்கணும். அரைவாசி திணிவண்டத்தால் இத அந்த வெடிப்பு நிகழ்ந்த நேரத்தால பிரிக்கணும். என்ன அவ்வளவு நேரத்துக்கான இந்த உந்த மாற்றம் பெறுது. ஏன்னா ஏய் கொண்டிருந்தாங்களுக்கு அந்த வெடிப்பு நடக்க அவருக்கு அவ்வளவு உந்த மாற்றம் பெறுது. இறுதி உந்தம் முக்கியமா இருக்கு. எவ்வளவு நேரம் வெடிப்பு நிகழுது 2 செகண்ட் நேரம் வெடிப்பு நிகழுது. அதுக்குள்ள இந்த உந்த மாற்றம் பெறுது. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ 2 2 அப்ப நான் 2 பிளஸ்லயே வரும். கீழே 2 10 வரும். 10 ஒன்றை கொண்டு மேல போட்டா 10 விடலாம் இல்லை. 2 பட்டு பட்டுரும். அப்ப என்ன விசையா இருக்கும் 1 நியூட்டனா இருக்கும். சரியா? 1 நியூட்டன். நாங்க எடுக்கிற திசையிலேயே அந்த விசையின் பிரமாணம் வந்திருக்கும். நான் கியூல கண்டத்தால கியூல இங்கால பக்கம் தான் விசையின் பிரமாணம் வந்திருக்கு. அப்ப கியூல காண்றதால அந்த திசை அதே பிரமாணத்துல வரும். பீல கண்டா மாறி வரும் திசை. இதே பிரமாணம் தான் வரும் மாறி வரும். பீல கண்டன் இதே மாதிரி பீல நீ செய்து வேற வீட்டு உந்த மாற்றி வீதம் தான் திசை. உந்த மாற்றி வீதம் காணுவியா இருந்தா உந்த மாற்றத்துக்கு நேரம். அப்ப ஒரு பொருள்ல வர உந்த மாற்றத்தை அந்த உந்த மாற்று நிகழ்ந்த நேரத்தால விரிச்சு விட்டா விசையின் பிரமாணம் நியூட்டன் 2ஆம் விதி. 2003ஆம் ஆண்டு வந்த கேள்வி முழுமையா முடிஞ்சு. ரைட். அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அடுத்த கிளாஸ் வரைக்கும் அடுத்த கேள்வி 4வது கேள்வியையும் 5வது கேள்வியையும் செய்து பார்த்து கொண்டு வரவும் அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.